ராஜா. என்னக்கா கோலம் போடுற? எனக்கு பிடிச்ச கோலம். இந்த தோசை எனக்கு கொடுக்கா? இந்த தோசை எனக்கு மட்டும்தான். பின்னாடியே வரீங்களா? என் டவல் எடுத்து குடுறீ. நீயே வந்து எடுத்துக்கோ. உன்னை ரேப் பண்றதுக்கு இங்க எந்த ஆம்பளையும் வரமாட்டான். ஏய் ப்ளீஸ் பா. தனக்கு திண்டாட்டம், தம்பிக்கு கொண்டாட்டம். எங்க போனா இவ ஒருத்தி பால்கனில நின்னுட்டு எவனையாவது சைட் அடிச்சிட்டு இருப்பான். எஜமா என்ன காப்பாத்துங்க எஜமா. பெரிய கட்டிக்க துண்டை யாராவது பாத்து போறாங்க. மலை மலை சின்ன திரும்ப மலை. ஐயோ ஐயோ என் லுங்கி அவுத்துட்டேன். யாராவது எடுத்து வாஷ் போட்டுருங்க. ஐயோ மாதிரி ஓடி வராளுங்க. ஆமங்கிட்ட மத்த வித்தையெல்லாம் நிறைய இருக்கு. குஜ்ரீஸ், பட்லீஸ், குஜ்ரிகா, சில்பான். ஆளுக்கு 1/2 மீட்டர் வச்சுங்க. கில்லி, ஐ லவ் யூ. கம்பத்தை வச்சு, வெறும் கொடி கம்பத்தை வச்சு இவ்வளவு வேலையை காமிக்கிறானே, இவன் தாண்டி உண்மையான கலியுக கம்பன். விட்டு இருந்த விடிய விடிய ராமாயணமே எழுதிருப்பாண்டி. இவதான் பூனி மாதிரி வந்து காரியத்தை கெடுத்துட்டான். ஏண்டி காரியத்தை கெடுத்துட்டானா? நீங்க இதனால கூச்சல் போட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திட்ட. நானா இருந்தா உள்ள இழுத்து போட்டு தாப்பா போட்டிருப்பேன். இன்னொரு தடவை அந்த ஆளை நான் பார்க்காமையா போயிடுவேன். அப்ப காட்டுறேன் என் சுயரூபத்தை. சுயரூபத்தியா? மறுபடியும் காட்ட போறியா? பைசே என்னடா இது குப்பமே காலியா இருக்கு? நம்ம செல்வி எம்எல்ஏ புள்ள கெடுத்துட்டானா, அதனால எல்லாரும் எம்எல்ஏ வீட்டுக்கு போயிருக்காங்களா? இல்ல, எம்எல்ஏ பையன் உன்னை கெடுத்துட்டான். அதுக்காக நீ ஏன் வேலையவே கெடுத்துருவ போல இருக்க. எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தது அந்த எம்எல்ஏ தான். கிட்டத்தட்ட எனக்கு அவர் அப்பா மாதிரி. அப்பேற்பட்டவரோட பிள்ளைய போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை கெடுத்துட்டான். இத பாரு பாப்பா, உனக்கு கிடைச்ச வாய்ப்பு வேற யாருக்காவது கிடைச்சிருந்தா அதை கெட்டியா பிடிச்சிட்டு இந்நேரம் மகளிர் அன்னைக்கு தலைவியா இருப்பா. நானும் அவளுக்கு சல்யூட் அடிச்சிருப்பேன். ஏதோ 10 பாத்திரம் தேய்க்க போன இடத்துல 11வது பாத்திரம் எச்சலாயிடுச்சு. அதையும் சேர்த்து கழுவி விட்டு வரதை விட்டுட்டு இப்படி சேரியே சேர்த்து கூட்டிட்டு வந்து நிக்கிறியே. ஆமா, கற்பு போயிடுச்சுன்னு கண்டுபிடிக்க நீ என்ன கர்ப்பம் ஆயிட்டு? உன் உடம்புல ரத்தம் ஓடுதா இல்ல சாக்கடை ஓடுதா? இப்படி நாத்தம் பிடிச்சு பேசுறியே. யோ, நீயும் பொண்ணை பக்கம் தானையா? என்னடா மரியாதை எல்லாம் பேசுற அவட்ட? நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். என்னடா பொண்ணை பெத்தவர் தானே. அவர் எத்தனை பொண்ணை பெத்தாலும்
அவங்க எல்லாம் வயசுக்கு வந்த உடனே அத்தனை ஃப்ரிட்ஜ் வாங்கி உட்கார வைக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்கு. உனக்கு ஒரு ஐஸ் கட்டி வாங்குறதுக்கு வக்கி இருக்காடா? நாய். நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். உடம்புல சாக்கடை ஓடுதான்னு கேக்குறீங்க, அவர் உடம்புல கூவ ஓடுது, பக்கத்துல நிக்க முடியல, கப் அடிக்குது. நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். அத பத்தி உனக்கு என்ன? அறிவு கட்ட ஜனங்க. இதுங்க மழை கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத பரதேச நாய்ங்க. இதுங்க போய் ஒரு எம்ஏ படிச்ச பரதேச நாய்கிட்ட நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். உங்ககிட்ட பேசுறது என்ன சார் அருகதை இருக்கு? இதுங்க மட்டும் இல்ல சார், நான் கூட சோத்துக்கு வக்கில்லாத ஏழை ஜாதி தான். எங்களுக்கெல்லாம் ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு அவன் எம்எல்ஏ ஆக்க தெரியுமே தவிர, அவன் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய பவர் என்ன, அவன் எத்தனை இன்ஸ்பெக்டருக்கு வேலை வாங்கி கொடுப்பான்லாம் எங்களுக்கு தெரியாது. கெட்ட வார்த்தை பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். போங்கடி வெளியில. அவர் பெரிய மனுநீதி சோழன், புடிச்சு மணி அடிக்க வந்துட்டீங்க. போங்க சொன்னல. நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். அந்த எம்எல்ஏவோட பையன் எங்க பொண்ணை கூட்டிட்டு போனாலும் சரி, இல்ல நீங்களே ஒரு பொண்ணை எம்எல்ஏ கூட்டி கொடுத்தாலும் சரி, தப்பே இல்ல. ஆனா நீங்க படிச்ச இந்த எம்ஏக்கு பக்கத்துல இன்னொரு எம்ஏ போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க செய்யற தொழிலுக்கு பொருத்தமா இருக்கும். தட்டியில சொண்டி சோறு சாப்பிடுற பையன் அப்ப எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் டின்ல பீர் சாப்பிடுறியா? என்னடா ஓய்? ஒழுங்கா டப்பாவை காட்டுறா. நீங்க இன்ஸ்பெக்டர்ன்ற விஷயம் லத்தி சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நான் இப்பதான் உங்களை முதல்ல டிரெஸ்ஸோட பாக்குறேன். ஐ மீன் யூனிஃபார்மோட பாக்குறேன். டிரெஸ்ஸே இல்லாம உங்களை பார்த்தப்ப நான் எக்கச்சக்கமா தப்பு பண்ணிருக்கேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து 8 எழுத்துல ஒரு வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. இறங்கிறேன். கீழே இறங்கி வா, உன் 6 எழுத்துல உதைக்கிறேன். வேணாங்க வேணாங்க. இறங்குடா. ஐயோ வயசு பண்ணி தள்ளி விட்டுறாதீங்க. ஓ உப்புற விழுந்தா பிரஷ் உடைஞ்சிருக்கும். கீழே விழுந்தாலும் மாமனுக்கு மீசையில மண்ணு ஓட்டல பாத்தீங்களா? பொம்பளைய கிண்டல் பண்ணாலே போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். நீ பொம்பளை போலீஸே கிண்டல் பண்றனா எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருப்ப. இன்னைக்கு நீங்க ட்ரெஸ் போட்டுட்டு மிரட்டுறதை விட அன்னைக்கு ட்ரெஸ்ஸே எல்லாம் மிரட்டுனீங்க பாருங்க, சூப்பர் மிரட்டலுங்க. அது அதுல மிரண்ட வந்தாங்க. ராத்திரி எல்லாம் தூங்காம எந்திரிச்சு எந்திரிச்சு எல்லாரும் எனக்கு மந்திரிச்சு இவ்வளவு தாயத்து வந்துருச்சு. முக்கியமான தாயத்தை அங்கதாங்க. காதலிக்கிறோம் அப்படின்னா அடிக்கூடாது. பொறுக்கி நீ என்ன காதலிக்கிறியா? இந்த பழ போன காதலே இப்படிதாங்க. ஏழை பணக்காரிய காதலிக்கிறா, இளவரசி சிப்பாய காதலிக்கிறா, டிரைவர் எஜமானிய காதலிக்கிறான். ஆனா ஒரு பொறுக்கிய போலீஸ் காதலிச்சதா சரித்திரமும் இல்ல, பூகோளமும் இல்ல. நாம காதல் சகாப்தத்தை உருவாக்க கூடாது. உருவாக்கலாம். உட்காரு. ஐயோ கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏன்பா உனக்கு ஏதாவது பேண்ட் கிழிஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுதா? கேட்கலீங்க. கேட்கலையா? உங்க விஷயம் எல்லாமே நமக்கு மட்டும் தான் கேக்குது, நமக்கு மட்டும் தான் தெரியுது. உனக்கு பைக் ஒரு கேடா? நடந்தே வா. பாத்து அது நான் தப்பிச்சு ஓடிட போறேன். புடிச்சிட்டே வாங்களே கைய. டேய் வாடா. கிழிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே,
தையல் போட பாட்டா பாடு படவா. டேய் ஓடாத. ஓடுவேன். வேண்டாம், உனக்கு என்ன பத்தி சரியா தெரியாது. ஆமா, எனக்கு சரியா தெரியல. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். தைரியம் இருந்தா தாண்டுங்க. கமான். ஒண்ணு. ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. எங்களுக்கு எல்லாம் ரேஷன் கடை கிடைச்சியா? தாங்கய்யா, பாத்து குடிங்க. என்னையா எம்எல்ஏ காலங்காத்தால கக்கூஸ் போற நேரத்துல கூட ஸ்டண்ட் அடிக்கிற? ஆமா, இந்த மனுவெல்லாம் படிச்சாவது பாப்பியா? கேட்டியா ஒரு கேள்வி? என் வீட்டு வேலைக்காரோட குழந்தை கக்கூஸ் போஷனை தொடக்கிறதா அந்த பேப்பர்லாம். இந்த குடிசை பக்கத்துல இப்படி எல்லாம் ஸ்டண்ட் அடிச்சாதான் கூடிய சீக்கிரமே குடிசை மாட்டு வரை தலைவரா முடியும். நீ எல்லாம் தலைவரானா கிழிஞ்ச மாதிரி இருக்கும். எம்எல்ஏக்கே லாய்க்கு இல்லையா நீ? என்னங்க சொல்றீங்க? அட பின்னயா, இல்ல நிறைய பிரியாணி போட்டு தொட்டிக்கு எதையோ வச்சா மாதிரி என் அட்டகாசமான பங்களாக்கு முன்னாடி இருக்கிற அசிங்கமான அந்த கஜா குப்பத்தை காலி பண்ணியானா அதுக்கு ஒரு துப்பு இல்ல? து, 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 து. அந்த குப்பத்தை காலி பண்ண அவ்வளவுதானே? அடுத்த வாரம் நான் பிறந்த நாள் கொண்டாடல. நீ பிறந்த நாள் கொண்டாடாம இருக்கிறதுக்கும் குப்பத்தை காலி பண்றதுக்கும் என்னையா சம்பந்தம்? அந்த கஜா குப்பம் தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. ஆ? அந்த வேதனை நான் எப்படி சார் பிறந்த நாள் கொண்டாட முடியும்? கஜா குப்பை எரிஞ்சு போச்சா? என்னைக்கு? இன்னைக்கு ராத்திரி. புரியல? நல்ல பேப்பர் பாருங்க. நீ ஆத்திரப்படலன்னா சொல்ற. நம்ம குடிசைங்க தானா பத்திக்கல, பத்த வச்சிருக்காங்க. யாரு? யாரா? பொறுக்குப்பட்ட சண்முகம் தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வான். ஓட்டு போட்ட உங்களுக்கு ஒரு துக்கம்னா ஓட்டு வாங்கின என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? வணக்கம். இந்த இழப்புக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடியாது. ஏதோ என்னால முடிஞ்சது. இந்த வருத்தப்படாதீங்க. எங்க குடிசைங்களுக்கு தீ வைக்க சொன்னது யாரு? சொல்றா. பொருள் போனா நஷ்டீடு கொடுப்பீங்க, என் புள்ளையே இல்ல போயிடுச்சு. அழாதீங்கம்மா. பாக்குற என்னாலே தாங்க முடியல. பெத்த உங்களால எப்படிமா தாங்க முடியும்? அழாதீங்க ப்ளீஸ். குடியிருக்கிறதுக்கு எந்த பாவைக்கியா மனசு வந்துச்சு? எம்எல்ஏ தர்மலிங்க தான் நெருப்பு வைக்க சொன்னாரு. ஐயோ, நான் நல்லா விசாரிச்சிட்டேமா. இந்த விபத்துக்கு யாரும் காரணம் இல்ல. இதோ இங்க இருக்குது பாருங்க. இந்த பாழா போன டிரான்ஸ்ஃபார்மர் அடிக்கடி ஷார்ட் ஆகி வெடிச்சு அந்த தீப்பிரி எல்லாம் உங்க குடிசை மேல விழுந்து பாவம் உங்க குடிசை எல்லாம் நாசமாயிடுச்சு. கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல இடமா பார்த்து நான் ஏற்பாடு பண்றேன். இந்த அப்பாவி ஜனங்க ஏமாறுற வரைக்கும் ரெண்டு பொட்டலமா கொடுங்க. படுவாவிங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. அந்த பெரியம்மா கூட இவனுங்களே எல்லாம் அந்த எரியில குடிசையிலே போட்டு இருக்கணும். ராஸ்கல்ஸ். உங்க துக்கத்தை போக்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கமே வரும். வணக்கம். நாத்தம் பிடிச்ச ஜனங்க. என்னடா வண்டிய? டேய், உலகார பாத்தீங்களா? டேய், வண்டி எடுத்துடா டேய். உள்ளே வெளியே அசோசியேட் ஸ்பான்சர் சந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேளா. ஏய், எந்திரங்கடா எல்லாம். இது என்ன நம்ம பணத்துக்கு மேல போத்துறதுக்கு கோடி வேஷ்டியா? என்னாச்சு கஜா? கொள்ளிய நம்ம குடிசைக்கு வச்சுட்டு வாய்க்கரிசியை வயித்துக்கு போட்டு போ அந்த எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணுங்க. எங்க குடிசைங்களுக்கு தீ வைக்க சொன்னது அந்த ஆள் தான். சாட்சி இருக்கா? சாட்சி சாட்சி சொல்ல மாட்டேன். சொன்னா என்ன குடும்பத்தோட அழிச்சிருவாங்க. சாட்சி இல்ல. அப்புறம் என் மனசாட்சிக்கு தெரியும். அந்த மனசாட்சியை வச்சு ஒரு முட்டை கூட வாங்க முடியாது. இத பாருப்பா, நான் அன்னைக்கு சாப்பிட்டது அவர் போட்ட சோத்தை தான். இன்னைக்கு சாப்பிடுற இந்த பிரியாணி அவர் கொடுத்ததான்.
அப்படிப்பட்ட என்ன அவர் சோத்துல மண்ணை போட சொன்னா எப்படி? அங்க பார், நெருப்பே அணைஞ்சு போச்சு, நீ மட்டும் ஏன் சூடா இருக்க? எரிஞ்ச குடிசைங்க வேணா அணைஞ்சிருக்கலாம், ஆனா இன்னும் எங்க வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆஹா, அப்பா ஃபயர் என்ஜின் துர வயித்துல ஏதோ எரியுதா, வந்து தண்ணி அடிங்க. ஒருத்தங்க பிச்சைக்காரன் அதெல்லாம் அன்னைக்கு பட்டை உரிச்சிருக்கணும்டா. விடுங்கண்ணே, இன்னைக்கு கூட அவன் யூனிஃபார்ம் தான் மரியாதை கொடுத்தாங்க. டேய், உழைச்சிட்டீங்களே, எங்க வாழாட்டு உப்பு கண்ணை போட்டுருவோம், ஜாக்கிரதை. என்னடா முறைக்கிற? டேய், நாங்க லோ கிளாஸ் தான்டா, எங்களை சீண்டி விட்டீங்க, உங்க ஹை கிளாஸ் டப்பாலாம் டான்ஸ் ஆடிட்டு, ஜாக்கிரதை. ஸ்டேஷன் வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னடா முறைக்கிற? ராஸ்கல். நீ தான் உங்க கூட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னல. பேசல, விட்டேனா அடிச்சு கிழிச்சிருவான் அவனை. கிழிச்சா நம்ம பிரச்சனை தீந்துருமா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு ஒரே வழி, இந்தா ராஜா, உனக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. இந்தா. யாரு? எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை. யாராவது கேட்டானா வாயால சிரிக்க மாட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல கேடி லிஸ்ட்ல வேணா நம்ம போட்டோவை மாட்டி வைக்கலாம், நம்மளே அங்க உட்கார வைக்க முடியுமா? என்ன மாதிரி பொறுக்கி போலீஸ் ஆனான்னு வச்சுக்கோ, காமெடி சூப்பரா இருக்கும். ஓடு ஜோட். ராஜா, நீ மட்டும் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன்னு வச்சுக்க, இதே அடுப்புல கஞ்சி பால சாராங்காச்சுவேன். இப்ப அதுவா முக்கியம்? முதல்ல நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நம்ம செல்விக்காக அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்போ அந்த இன்ஸ்பெக்டர் நம்மள எவ்வளவு கேவலமா பேசினா. அன்னைக்கு விடு, இன்னைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் ஏழைங்கன்னா எவ்வளவு இளக்காரமா பேசினா. நம்ம கிட்ட வெறும் வயிறும் உயிரும் தான் இருக்கு, பணக்காரன்ட்ட தானே பணமும் பலமும் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், நம்ம கஷ்டம் தெரியும். அவங்களால தானே நம்ம தங்கச்சி பாப்பா செத்துச்சு. நீ போலீஸாயே அவங்கள நல்லா உத. குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். குட் மார்னிங். நீங்க தான் செலக்ஷன் ஆபீசரா? எஸ் சார். சிடோன் 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 சிடோன். இன்டர்வியூக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? 30 பேர் சார். நோ நோ நோ, 29 பேர் தான் வந்திருக்கணும், ஒருத்தர் குறையணுமே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். நீங்க எந்த ஸ்டேஷன் நீங்க தான் சொல்லணும், ஏன்னா நான் இப்பதான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஸ்டாப் இட் யூ பிளடி ஃபெலோ. இன்டர்வியூக்கு வரும்போது யூனிஃபார்ம்ல வந்திருக்கியா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சார். அந்த நம்பிக்கையோட இந்த கிரவுண்ட் ரவுண்ட் அடிச்சிட்டு வா. ஓகே சார். யோ, என்ன இது கிரவுண்ட் சுத்திட்டானே, என்ன சுத்துற? நானும் பிள்ளையாரும் ஒரே ஜாதி சார். அவர் எப்படி அப்பா அம்மா தான் உலகம்னு சுத்தி ஞானப்பழத்தை வாங்கினாரோ, அதே மாதிரி நானும் இந்த போலீஸ் காம்பவுண்டுக்கு பதிலா உங்களையே சுத்தி போஸ்டிங் வாங்கிடுவேன் சார். படவா, நீ ரொம்ப தப்பு பண்ற, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ற. அப்படி ஓரமா போய் உட்காந்துக்குவா சார். என்ன என்னையா இது? ஜிப்பு போடலையா? என்னவோ இது? என்னையா அது மைதாமா பேசுற மாதிரி பேசுற கைய? அபிஷ்டு, இது கூட தெரியாத நோக்கு. இப்படின்னா லைட் எரியுதாக்கும். ஓஹோ, ஓய், இப்படி பண்ணா லைட் இருக்குன்னு அர்த்தமா? இப்பதான் சாமா சாஸ்திரி சொல்லிட்டு போறார். நல்ல புலிக்குட்டியாட்டம் இருக்க. நன்னா சிரிக்கிறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன வேணாலும் பண்ணலாம், இப்போதைக்கு லவ் பண்ணலாம். உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். அப்புறம் அவசியம் பார்க்கணும். என்ன பேண்டோட பார்த்தாலே இப்படி இருக்காளே, புடவையில பார்த்தா ஒரு ஜூட். உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்கு போலீஸ் நம்ம குப்பத்துக்கு வந்துட்டு இருக்கு. சீக்கிரமா உத்தமன வேஷத்தை மாத்து. மன்னிக்கணும் சார், குடியேற்றத்துக்காக அவசரமா போயிட்டு இருக்கிறேன். உன் பேர் என்ன? மாவு வேவு சாவு சுந்தரராமன். இங்க கஜேந்திரன் யாரு? உள்ள போட்டுங்கிறார இவர்தான். இவரா? அவன் முடி நரைச்சதுக்கு அப்புறம் தான் கொடியேற்றுவான். இவர் இந்த வயசுல ஏத்துறாரு. இன்னைக்கு குடியரசு தினம் இல்ல, அதான் கொடியேத்துறாரு. குடியரசுக்காக ஊரெல்லாம் கொடியேத்துறாங்க, ஆனா நான் கொடியேத்துறது யாருக்காக தெரியுமா? மாவு
வேவு சாவு சுந்தரராமன். ஓ, அந்த அல்வா கொண்டு வா. அல்வாவா? இருக்கு. என்னது பசங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்தாரு, நமக்கு மட்டும் அல்வா கொடுக்குறாரு? போலீஸ்க்கு மட்டும் அல்வா கொடுக்கறது அவரோட பழக்கம். மத்தவங்க எல்லாம் வாங்கிதான் கொடுப்பாங்க. ஆனா அவரு கிண்டியே கொடுப்பாரு. அடடடடா, இப்படி ஒரு அல்வாவை கிண்டியே கொடுப்பாரு தெரிஞ்சிருந்தா இந்த உத்தமரை சந்தேகப்பட்டு நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். வாழ்க அந்த மாவு வேவு. அப்புறம் என்ன? சாவு. வாயா. ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்க முடியல, கொஞ்சம் சாஞ்சுக்கவா? சாஞ்சிக்குங்க. நீங்க என் தாத்தா மாதிரியே இருக்கீங்க. ஆத்தா. உங்க பேரு? கஜா. கஜா தாத்தா. நெக்ஸ்ட். அப்பா, ஓ மனச போல வாழ்க்கையும் பெருசா இருக்கணும். வயசு பசங்க மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியல. அருகுடா இந்த தடி. உடம்ப நுழைக்க முடியல. தள்ளவா? ஐயோ, அங்க இடிக்குதா? பெருசாதான் இருக்கு டேபிள். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ஒரு வாரமா தூக்கமே இல்ல. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. நெஞ்சு மட்டும் இல்ல, வயிறும் வலிக்குது. அதுக்கு இங்க எதுக்கு வந்தீங்க? டாக்டர் கிட்ட போயிருக்கணும். டாக்டர் கிட்ட தான் போனேன். டாக்டர் தான் சொன்னாரு, இதயத்துல கோளாறு இருந்தா நாங்க பாத்துக்கோ, உனக்கு இதயமே இல்ல, அதனால இதயத்தை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாரு. அதான் வந்திருக்கேன். என்ன உளற? வளரல, சந்தேகமா இருந்தா இந்த எக்ஸ்ரே பார். பாத்தியா பாப்பா, இதே இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ஓட்டை தான் இருக்குது. அது கையில வைக்காத கூச்சமா இருக்குது. சாரி, சரியா ஓட்டல, அவ்வளவுதான். ஏந்திரடா. இது என்ன இருக்குது? பேனா? சரியான பொறுக்கிடா நீ. உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்ல. bloody fool rascal scoundrel idiot. ஐயோ, இவ்வளவு வார்த்தை வாயில இருந்து இங்கிலீஷா வருது. 3 வார்த்தை. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடு. இது எல்லாத்தையும் இங்கே அவுத்து போட்டு ஜெய ஜெய நான் ஓடி போயிடுறேன். உன் மூஞ்சிக்கு லவ் ஒரு கேடா? லவ் மூஞ்சிக்கு இல்ல, அதுக்குதான் மனசுக்கு. நீ என்ன மனசார லவ் பண்றேன்னு தெரியும், ஆனா அதை வாயார சொல்ல மாட்டேங்கிற. இல்லன்னா உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி இருக்க மாட்டேன். இப்ப இங்க இருந்து போறியா இல்லையாடா? இப்ப போறேன்டி, ஆனா நாளை காலை